உனக்கு பாத்திரம் எல்லாம் கூட விளக்க தெரியுமா? என்னன்னா உன்ன மாதிரி கொட்டிக்கிட்டு சாப்பிட்ட தட்ட குப்பையில வீசி எறிஞ்சிட்டு போற ஜென்மம்னு நினைச்சிட்டியா? கொழுப்புடி உனக்கெல்லாம். உன்கிட்ட போய் பேசின பாத்தியா, என்னதாண்டி ஏதாவது தூக்கி அடிக்கணும். நக்கலா பேசினா நக்கலா தான் பதில் வரும். மரியாதையா பேசினா அதுக்கு டபுள் மடங்கு மரியாதை வரும். நாங்க விளக்க மாத்துக்கும் செருப்புக்கெல்லாம் மரியாதை கொடுக்கறது இல்ல. ஆனா அதுதான் வீட்டையும் உன்னோட காலையும் சுத்தமா வச்சுக்க உதவி பண்ணுது. உதவி பண்றவங்கள என்னைக்கு நீ மதிச்ச? உன் புத்தி அவ்வளவுதானே போக வேண்டியதுதான். கொழுப்புடி, வாய் கொழுப்பு. இந்த வாய் மட்டும் இல்லன்னு வையேன், 4 கால் ஜென்மம் கூட உன்னெல்லாம் மதிக்காது. அதான் பாக்குறேனே, நீ என்ன மதிக்கவே மாட்டேங்கிறியே. வாய் அத்தனையும் எரும மாடு, அறிவில்ல உனக்கு? சாவு. அம்மா காலு. வாயா பேசுற வாயி, உனக்கு இதெல்லாம் தேவடி. ஐயோ அம்மா வலிக்குது. ஐயோ கால் வலிக்குது அம்மா. ஏய் வழக்கம் போல சும்மா நடிக்காதடி, அம்மா எல்லாம் இல்ல. ஏய் லூசு பைத்தியம், உண்மையிலே அடிபட்டுருச்சு. அம்மா கால் வலிக்குது. ஏய் எதுக்குடி இப்படி வால் கத்திக்கிட்டு இருக்க? ஏய் வலிச்சா கத்தாம பின்ன என்ன பாட்டா பண்ண முடியும்? வலி உயிர் போது. அம்மா கால் வலிக்குது, என்ன ஃப்ராக்சர் ஆயிடுச்சான்னு தெரியலையே. ஏய் கத்தாதடி. ஐயோ வலிக்குது. அம்மா வலிக்குது. கத்தாதன்றல்ல, வாய மூடி. கால் வலிக்குது. சும்மா இரு. உனக்கு என்ன எப்படி வலிக்குது தெரியுமா? காலை காட்டு ஒரு நிமிஷம். ஏய் உன் அக்கறை ஒன்றும் எனக்கு தேவையில்லை. எதையோ தூக்கி எறிஞ்சு என் மண்டையை உடைக்க பார்த்தல்ல, இப்ப காலை வேற காட்டணுமா உனக்கு? அம்மா என்கிட்ட வச்சுக்கிட்டா அப்படிதாண்டி நடக்கும், தெரிஞ்சுக்க. சரிடி, இந்த கட்டையை புடிச்சு அப்படியே எழுந்திரி. எந்திரிக்க முடிஞ்சா எந்திரிக்க மாட்டாங்களா? அம்மா வலிக்குதே போச்சு. ஏண்டி காலையும் காட்ட மாட்டேன்ற, இந்த கட்டையை புடிச்சு எழுந்திரிக்க மாட்டேன்ற, நான் என்னதான் பண்றது அப்புறம்? எந்திரிக்க முடியலன்னு தெரியுதுல, தூக்கிட்டு போய் மேல வைக்க வேண்டியது தானே. எது? நான் ஒன்னு தூக்கிட்டு போகணுமா? போடி வேலையை பாத்துக்கிட்டு. சரி அப்படின்னா இங்க இருக்கட்டும், என்ன விட்டுட்டு போறியா? ஏய் ஏண்டி இளவீடு மாதிரி கத்திக்கிட்டு இருக்க? சாவடிக்கிறாளே. நீ தான் என்ன சாவடிக்க ட்ரை பண்ண. இப்ப உன்னாலதான் என் காலை உடைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கேன். ஃப்ராக்சர் ஆஜா என்னன்னு கூட தெரியலையே, வலிக்குதே. கடவுளே யாராவது வாங்கல. ஆண்டி யாராவது ஹெல்ப் பண்ணுங்களே. யார் இருக்கா நீ இப்ப கத்திக்கிட்டு இருக்க? நீ வலியில எப்படி துடிக்கிற? ஹெல்ப் பண்ணாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். என்னடா மனுஷனோ? அம்மா முடியலையே, யாராவது வாங்கல ஹெல்ப். ஏய் தூக்கி தொலைற வெறி. ஐயோ வலிக்குதே. ஏய் தொடாத தூக்கு. தொடாம எப்படி தூக்குறடா? புல்டோசர் வச்சு தான் தூக்க முடியும். சும்மா கத்திக்கிட்டு இருக்கத ஒழுங்கா. ரொம்ப பேசாத, வலிக்குது. பொடி. மெதுவா பாத்து. கத்தாதடி. வலிக்குது. ஸ்டாப். சைக்கிள் ரேஸ் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. பாத்து. பேசாம வரியா? வலிக்குது. ஐயோ அம்மா வலிக்குது. இறங்குடி அப்பா. ஏய் விட்றாத பாத்து. இந்த வீட்ல என்னென்ன கன்றாவில நான் பார்க்கணுமோ. கருமு. இறங்குடி, இறங்கு. வலிக்குது, என்ன கை விட்றாத ப்ளீஸ். அம்மா இல்லம்மா, கீழே விழுந்துட்டாமா. அதாம்மா. ஆள் இல்லைன்னா பரவாயில்ல, இவ்ளோ பேர் இருக்கோமே, இறக்கி விடுறோம். அம்மா நில்லுமா, நான் சொல்றத கேளுமா ஒரு நிமிஷம். மெதுவா வலிக்குது. டேய் இறக்கி விடுறாங்கடா. போடா. இல்லனே, கீழே விழுந்துட்டானே. டேய் வெற்றி, என்னடா இது? வெளியே வீட்டு பூட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ள 2 பீஸோட டூயட் பாடிக்கிட்டு இருக்க. அண்ணே நீமா? ஏன் கொழுந்தனாரே, என்ன நடக்குதுங்க?
பிடிக்கலன்னு சொல்லுவீங்களா? குரங்கு குட்டி மாதிரி சுமந்துக்கிட்டு நிப்பீங்களா? இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? சிஸ்டர், அவர் என்னோட புருஷனை தூக்குறாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? உங்களுக்கு வேணா உங்க புருஷன்கிட்ட சொல்லி உங்களை தூக்கிட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்லுங்க. வாயு முறி. இல்ல நீ கீழே விழுந்துட்ட, அதான். விட்டா இவ்வளவு வம்படியா தூக்க வச்சிருவாங்க போல இருக்க. இவ வேற 80 கிலோ புல்டோசர் ஆச்சே, நம்மளால தாங்க முடியாதுப்பா. நைஸா ஐயோ, நீ நடத்து. கால் வலிக்குதே. அண்ணி நீங்களா நம்ம நீ கீழே விழுந்துட்டா. நீ போதும் போதும், நம்பிட்டோம். தூக்கிட்டு போங்க உங்க பொண்டாட்டிய. ஐயோ அக்கா, அம்மா, ஐயோ வலிக்குது. இப்ப சொல்லு, வலிக்குது வலிக்குது. சார் வாங்க ராதா. ஆட்டோ வந்துருச்சு சார். சேட்டை வந்து கொடுத்துட்டு போயிட்டான். குட். இப்ப சந்தோஷம் தானே? சார் நீங்க தானே ஆட்டோவை மீட்டு கொடுத்தீங்க. யார் உதவி பண்ணாங்கன்றது முக்கியம் இல்ல ராதா. ஆட்டோ முழுசா கிடைச்சிடுச்சுல. சேட் எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுத்துட்டானா? ஏன் சார்? இல்ல, நீங்க அழுதுட்டு போனதை என்னால தாங்க முடியல. என் மனசாட்சிக்காக தான் நான் இதை செஞ்சேன். எல்லாம் வந்துருச்சா இல்லையா? எதுக்கு சார்? ஏன் எதுக்குன்னு மறுபடியும் கேட்காதீங்க ராதா. கிடைச்சா சந்தோஷப்பட மாட்டீங்களா? அதுக்காக நீங்க இவ்ளோ பணம் செலவழிப்பீங்களா சார்? அட, பணம் என்னங்க பெரிய பணம்? 1 கோடி ரூபாயை நீட்டி ஒரு அழுகிற குழந்தையோட கண்ணீரை நிறுத்த முடியுமா? இல்ல 5 லட்சம் ரூபாயை செலவு பண்ணி ஒரு சின்ன பையனுக்கு ஒரே ஒரு புன்னகையை வாங்கி தர முடியுமா? சொல்லுங்க. சார், உலகத்துல மழை பெய்யுது, நிறைய மக்கள் சந்தோஷமா இருக்காங்க. அதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு எனக்கு இப்பதான் சார் புரியுது. ஓவர் எக்ஸைட்மெண்ட்லாம் ஆகாதீங்க ராதா. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லாம ஆட்டோ ஓட்டுங்க, அதுவே எனக்கு போதும். இல்ல சார், சுத்தி இருந்த எல்லாருமே கைவிட்டாங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆரம்பிச்ச இடத்திலே திரும்ப வந்துட்டோன்னு நினைச்சிட்டு இருந்தேன் சார். கரெக்டான டைமுக்கு நீங்க உதவி பண்ணீங்க சார். நன்றி சார். அட, என்னங்க நீங்க கையெழுத்தெல்லாம் கும்பிட்டு இருக்கீங்க? எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே உங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் தான். என்ன ஆனாலும் அதை விட்டுறாதீங்க. நீங்க வாழ்ந்து காட்டுறதுதான் எனக்கு செய்யற நன்றி கடன். புரியுதா? சரிங்க சார், நான் அசலை மட்டும் தவணையை கட்டிடுறேன். ரொம்ப நன்றி சார். இந்த புன்னகை உங்க முகத்துல வந்துருச்சுல, இதுதான் நீங்க சொல்ற பெரிய நன்றி. சரிங்க சார். மானம் போச்சு. நடு வீட்ல அத்தனை பேர் முன்னாடி இவன் பாட்டுக்கு அபிய கையில தூக்கிட்டு நிக்கிறான். அந்த வெக்கங்கட்டவ உன் புருஷனை தூக்க சொல்ல நக்கல் பண்றா. இந்த வீட்ல நான் எவ்வளவு சீரும் சிறப்புமா இருந்தேன். ச்சே, இந்த அபி வந்தா என் மானம் மரியாதை எல்லாம் போச்சு. என்ன பண்றது? நான் பேசினாதானே இந்த வீட்ல யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. பேச வேண்டியவங்களை வந்து பேச வைக்கிறேன். அவன் நடு வீட்ல வந்து பஞ்சாயத்து வச்சான்னு வெயி, அப்ப எல்லாரும் பதில் சொல்லிதானே ஆகணும். வைக்கிறான் அப்ப. அக்கா, சொல்லுங்கக்கா. ஏய் ரவுடி பேபி, எங்கடி இருக்க? ஆட்டோல ஒரு சின்ன பிரச்சனைக்கா. அது இப்பதான் முடிஞ்சது. ஸ்டாண்டுக்கு போறேன். நீங்க எங்கேயாவது போகணுமா? நான் வேணா ஆட்டோ எடுத்துட்டு வரட்டுமா? ஏய் லூசு, உன் வாழ்க்கையே இங்க நாசமா போயிட்டு இருக்கு. ஆட்டோல வர ஆனைக்குட்டியில வரன்னு டயலாக் பேசிக்கிட்டு இருக்க. என்னக்கா சொல்றீங்க? ஆமா, சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொல்றேன். இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரியுமா உனக்கு? என்னக்கா நடக்குது? உன் ஆசை மேல அந்த வெற்றி ஒலை வச்சுக்கிட்டு இருக்கான். நேத்து எங்க வீட்ல கெடா வெட்டு. குடும்பமா நாங்க எல்லாருமே போயிருந்தோம். வெற்றி இந்த அவளும் தான் வரல. சரி, அவங்களுக்கு ஏதோ வேலை இருக்குன்னு நாங்க போயிட்டோம். ஊர்ல இருந்து வந்து பார்த்தா என்ன நடந்துச்சு தெரியுமா? ஏய், உனக்கு புரியுதா இல்லையா? அந்த வெற்றி அந்த பொண்ணை வச்சு வீட்டுக்குள்ள விளையாடிக்கிட்டு இருக்கான். நான் தெரியாம தான் கேக்குறேன், அந்த வெற்றி யாரோட ஆளு? உன்னோட ஆளா அபியோட ஆளா? அவ பாட்டுக்கு என்னமோ அவனை இஷ்டத்துக்கெல்லாம் ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கா. அவளை பிடிக்கலன்னு தான் அவன் சொன்னான்.
பிடிக்காதவளதான் கையில வச்சுக்கிட்டு சட்டாம்பரமா சுத்திக்கிட்டு இருக்கானா? இந்த பாருடி, நீ உஷாரா இருந்துக்க. இல்லாட்டி அந்த அபி உன் தலையில மிளகா மட்டும் இல்ல, பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் எல்லா மசாலாவையும் வச்சு உன் தலையில அரைச்சு போடுவா. ஏய், நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? புரியுதுக்கா. அந்த வெற்றியை நான் பாத்துக்கிறேன்க்கா. ஆமா. அப்பா, மனசு தீர கொட்டியாச்சு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. சார் இதுல சைன் பண்ணுங்க சார். கொடுங்க. எல்லாம் சரியா இருக்கு. நீ போய் வவுச்சர் போட்டு வந்துருங்க. அப்புறம் சார் கேஷ் 10 ரூபாய்க்கு மேலே ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு. நீங்க சொன்னீங்கன்னா எடுத்துட்டு போயிடலாம். சரிங்க, கேஷை பேக்கில் பேக் பண்ணி வைங்க. நான் ஜிஎம்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகே சார். நீங்கள் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. ஓகேங்க ஓகே. சார், மேனேஜர் கூப்பிடுறாரு. வரேன். குட் மார்னிங் சார். சாரி சார், ரொம்ப முக்கியமான விஷயம். குடும்பத்தோட வெளியூர் போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் லீவ் லெட்டர் மெயில் அனுப்பிச்சிட்டு ஊருக்கு போனேன் சார். இட்ஸ் ஆல் ரைட். உங்களுக்கு தான் கேஷுவல் லீவ் இருக்குல்ல, அதில் ஒன்று குறையும், அவ்வளவுதான். சரி, கேஷ் செக் பண்ணிட்டீங்களா? ஆமாம் சார், 10 ரூபா ஆயிடுச்சு. உடனே போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணணும் சார். கார் இருக்கா சார்? இல்லை, நீங்கள் பைக்கில் தான் போகணும். பைக்லையே சார்? செக்யூரிட்டிச்சு வருவாரா சார்? இல்லை சார், இன்னைக்கு நம்ம ஓனருக்கு ஒரு முக்கியமான செட்டில்மெண்ட் டே. 2 கோடி ரூபா கேஷ் வண்டியில் போகுது. அதனால தான் காரும் போயிருக்கு, கூட செக்யூரிட்டியும் போயிருக்காரு. இது 10 லட்சம் தானே, நீங்கள் பைக்லேயே போயிட்டு வந்துடுங்க. சார், 10 லட்சங்கிறது பெரிய அமௌண்ட் தானே சார்? பைக்கில் போகிறது சேஃப்டி இல்லையே சார்? அதுக்காக இவ்வளோ கேஷை ஆஃபீஸில் வச்சிருக்க முடியுமா? திடீர்னு ரைடு வந்தா தேவையில்லாத தலைவலி தானே. அப்போ பைக்கில் போய் தானே ஆகணும். போயிட்டு வாங்க சார். சார், ஸ்டாஃப் யாராச்சும் கூட கூட்டு போட்டுமா சார்? நீங்களே பார்த்தீங்கல்ல, ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் பிஸியாக இருக்காங்க. நீங்கள் என்ன வெறும் 10 லட்சத்துக்கு இவ்வளோ பயப்படுறீங்க? பேக்கோட பேங்க்குள்ளே போகிறீங்க, பணம் கட்ட போகிறீங்க, திரும்பி வர போகிறீங்க, அவ்வளவுதானே. இதில் என்ன சார் பயம்? போங்க சார். இன்னும் சின்ன பையன் மாதிரியே பயந்துக்கிட்டு பைக்கில் போய் ஜாக்கிரதையாக பணம் கட்டிட்டு ஜாக்கிரதையாக வந்து சேருங்க. போங்க சார். சார், தப்பு நடந்துடாத சார். நாளா ஒரு நாளைக்கு 4 கோடி ரூபா டர்ன் ஓவர் பார்க்குறேன். நீங்கள் என்ன ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கு இவ்வளோ பயப்படுறீங்க? போங்க சார், சொன்னது செய்யுங்க. சரிங்க சார். ரெடியா இருங்க, தனியா தான் வரான். 10 லட்சம் ரூபாய் பேக்ல இருக்கும். அந்த பேக்கை பார்த்துட்டீங்கல்ல, வச்சிருங்க. வெற்றி, முழுசா ஒரு நாள் ஆச்சு. சாயந்தரம் சுவிட்ச் ஆஃப் பண்ணுவோம் ஃபோனு. இது வரைக்கும் ஆன் ஆகல. எங்கே போயிருந்தா என்ன ஆச்சு உனக்கு? சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு வந்தேன் சித்தப்பு. ஃபோன் வேற ஃபால்ட் ஆயிடுச்சு. சரி, ஃபோன் ஃபால்ட் ஆயிடுச்சு. நீ எங்கே போன? அது எங்கேயோ போன விட. சித்தப்ப, அண்ணன் பேச்சே சரியில்லாம இருக்கு. ஏன்னா எங்க போன எங்ககிட்ட கூட சொல்ல மாட்டியா? உன் பைக் தரலாம் வீடு தேடி வந்தோம்ப்பா. வீடு வேற பூட்டி இருந்தது. கூப்பிட கூப்பிட காதுல விழாத மாதிரி போயிட்டு பேச்சா பேசுற. என்னப்பா முறைகிற? சரி, எங்க போனன்னு சொல்ல வேணாம். யாரை பார்க்க போன அதே சொல்லு. நான் பழைய ஃப்ரெண்டை பார்க்க போனேன். உனக்கு என்ன இப்போ? சரி, நேற்று தேடி வந்தா நான் இல்ல. காலையில பைக்கை கொண்டாந்து விட வேண்டியதானே? எங்க போய் தொலைஞ்ச? நீ எங்க இருக்குன்னு தெரிஞ்சாதானே பைக்கை திருப்பி தர முடியும். கேட்ட அதே நீ சொல்ல மாட்ற. நீ இருக்கிற இடத்த வெத்தல மை போட்டா பார்க்க முடியும். இதெல்லாம் நல்ல விவரமா பேசு. ஆனா போன் சர்வீஸ்க்கு நான் ஆட்டோல போய் அழுதுட்டு வந்தேன். ஏனே, பழைய ஃப்ரெண்டுனா யாருனே? ஆம்பளையா பொம்பளையா? ஏய், நான் ஏற்கனவே செம்ம கோவத்துல இருக்கேன். இந்த நக்கல் மண்ணாங்கட்டி எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தேன்னு வையேன், ஒழுங்கா போய் ஒரு நல்ல டீ ஒன்று வாங்கிட்டு வா. ஏனே, நல்ல டீ வேணும்னா உன் வீட்டுக்கு தானே போனோம். நம்ம சேட்டா
ஏய் இங்க எதுக்கு வந்த? நான் இன்னும் சாகலையா, உசுரோட தான் இருக்கேன். ஆட்டோ கடன்ல முழுகி போக இருந்துச்சு. கையில ஒரு 10 பைசா கூட கிடையாது. இருந்த காசெல்லாம் உனக்கும் ஆஸ்பத்திரிக்கும் ஜாமீனுக்கும் செலவழிச்சு டியூ கட்ட முடியல என்னால. சேட் ஆட்டோவை தூக்கிட்டான். ஏய் உன்ட்டெல்லாம் என்கிட்ட கேட்க வேண்டியதானே? அதுக்கு எதுக்கு இங்க வந்து சாவடிச்சுக்கிட்டு இருக்க? ஓ, உன்கிட்ட வந்து கேட்கணுமா? எங்க வந்தியா கேட்கணும்? உன் பொண்டாட்டியோட வீட்ல பூட்டிக்கிட்டு போனையும் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருந்து உல்லாசமா இருந்தியே. எப்படியா உன்னை வந்து பாக்குறது? கதை உடைச்சா உள்ள வந்து உன்னை பாக்குறது? ஏய் இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத பேச்சு விஷயம். வாய் மூடு. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறியா? அந்த பூட்டின வீட்டுக்குள்ள நீயும் அபியும் தனியா இருந்திருக்கீங்க. போனை வேற ஸ்விட்ச் ஆஃப் வேற பண்ணி வச்சிருக்க. கேட்டா அவளையும் பிடிக்கல உன்னையும் பிடிக்கலன்னு என்கிட்டயே நீ கதை விடுற. என்ன மாதிரியான ஆளியா நீ? இங்க பாரு, என் சிச்சுவேஷன் அப்படி. சும்மா கண்டபடி கற்பனை பண்ணிட்டு இருக்காத. நிறுத்தியா? என்னத்த கண்டபடி கற்பனை பண்றாங்க? உன் வீட்டு கதவை திறந்துட்டு உன் வீட்டுக்காரங்க உள்ள வந்தப்போ நீ அபிய தூக்கிக்கிட்டு இறக்காம அப்படியே நின்னியாமே. ஒண்ணும் பண்ணாத உத்தம எதுக்கு அவளை கையில தூக்கிக்கிட்டு டூயட் பாடிட்டு கிடந்த? அண்ணா அப்போ அந்த பழைய ஃப்ரெண்ட் அண்ணி தானே? வாயை வச்சிருவோம் நான். நீ இவ்ளோ கேவலமா கீழ்த்தரமா நடந்து பண்ணு நான் நினைக்கவே இல்லையா? அப்போ எதுக்காக என்கிட்ட அவளை பிடிக்கலன்னு போய் சொன்ன? அப்போ எதுக்காக அவ கழுத்துல தாலி கட்ட மாட்டேன் அதை அறுத்து எறிஞ்சிருவேன்னு சொன்ன? சொல்லியா? இப்போ உனக்கு என்ன வேணும்? ஒண்ணும் வேணாம் சாமி. நீ பண்ண துரோகம் பத்தாதா? உன்னை நம்பி இருக்கிறவள மறுபடியும் மறுபடியும் முதுகுல குத்துறியே, இது உனக்கு பத்தாதரா? இதுக்கு மேலே ஏதாவது கொடுக்க போறியா? ஏய் நான் எங்க இருந்தா உனக்கு என்ன? யார் கூட டூயட் பண்ண உனக்கு என்னடி? இப்ப எதுக்கு தேவையில்லாம இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்க? வெளில போடி ஃபர்ஸ்ட். பின்ன கத்த மாட்டேனா? 10 வருஷமா உன்னை நெஞ்சில சுமந்து வச்சிட்டு இருக்க. நீதான் உலகம்னு பைத்தியக்காரி மாதிரி சுத்திட்டு இருக்கல. நியாயம் கேட்க தாண்டா செய்வேன். ஏய் உன்னை யார் என் பின்னாடி சுத்த சொன்னது? வேணா வேணான்னு சொல்றவன் பின்னாடி நீயே சுத்திட்டு எல்லாத்துக்கும் காரணம் இப்ப நான் தான் சொல்றது எந்த வகையில் நியாயம்? நம்பி வந்தவளுக்கு துரோகம் பண்றது மட்டும் நியாயமாயா? யாரு துரோகம் பண்ணா? யாருக்கு யாரு துரோகம் பண்ணா? ஆமா நீ யாரு? ஆமாடி நான் அபி கூட தான் வீட்ல இருந்தேன். அதுக்கு என்னன்றப்போ? அவன் நான் தாலி கட்டின பொண்டாட்டி, புரியுதா? புருஷன் பொண்டாட்டி ஒரே வீட்ல இருந்தா ரோட்ல இருந்தா அவங்க டூயட் பண்ணா எல்லாத்துக்கும் மேல கட்டி பிடிச்சு ஒன்னா இருந்தா உனக்கு என்ன? அத கேட்க நீ யாரு? உன் வேலையை பார்த்துட்டு போடி ஃபர்ஸ்ட். ஏய் இந்த கண்ணீர் டிராமாலாம் என்கிட்ட வச்சுக்காத. செல்லுபடியே ஆகாது. உனக்கு என்னடி வேணும் இப்ப? நீ செலவு பண்ண பணம் அவ்வளவுதானே? எவ்வளவு வேணும்? எவ்வளவு செலவு பண்ணன்னு சொல்லு. வட்டி முதலுமா நானே சேர்த்து போட்டு தரேன், எடுத்துட்டு போயிட்டே இரு. ஏச்சி, உன் பணம்லாம் என் கால் தூசிக்கு சமம். ஆட்டோவை தூக்கிட்டான்னு தெரிஞ்சதும் உடனே உன்னை தேடி ஓடி வந்து பாத்தியா? என்ன சொல்லணும்டா? என்னடா பெரிய பணம்? ஓடி ஓடி உழைச்சாலும் என் கடனை நான் அடிச்சுப்பேன். எங்க அப்பா கையை எதிர்பார்க்காம உழைக்கிறவடா நானு. என் கடனை நீ காசு கொடுத்து தீக்க போறியா? தேவையே கிடையாது எனக்கு. ஆனா ஒண்ணு சொல்றேன், உடைச்சு நொறுக்கி போட்டிருக்க பத்தியா என்னோட மனசு உசுரையும். ஒரு நாள் இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லி ஆகணும். கட்டாயம் நீ பதில் சொல்லிதான் ஆகணும். என்னப்பா வெற்றி இப்படி பேசி அனுப்பிட்ட? சும்மா சித்தப்பு, நீ வேற வெறுப்பேத்திக்கிட்டு. ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன். வெற்றி அண்ணன் வந்திருந்தாருப்பா. அண்ணனா? பூங்காவன இங்க வந்துச்சா? ஆமாப்பா. எப்போ வந்தாரு? நேற்று தான்ப்பா. உனக்கு ஃபோன் பண்ணியிருந்திருக்காரு, சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. உன்னை தேடி இங்கேயே வந்துட்டாரு. நீங்கள் இல்லைன்னதும் உன்னை வீட்டில் போய் கூட்ட வர சொன்னார். நான் வீட்டுக்கு வந்தேன், கதவு வெளில பூட்டியிருந்தது. நீ உள்ளே இருப்பேன்னு எனக்கு எப்படி தெரியும் வெற்றி? அதான் நான் திரும்பி வந்துட்டேன். ஸோ எல்லாம் என் தலை எழுத்து. இந்த பொம்பளைங்களால நான் சீரழிய வேண்டியதா இருக்கு. அண்ணன் வேற ஏதாவது சொல்லிச்சா? வேற எதுவும் சொல்ல வெற்றி. அண்ணன் உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு. எனக்கு ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பாத்துக்கிறேன். நீங்க உங்க வேலையை போய் பாருங்க. ஏன்பா எதுக்காக பூட்டின வீட்டுக்குள்ள இருந்த? அப்படி என்னப்பா நடந்துச்சு? தயவு செஞ்சு இந்த விஷயத்தை விட்டு தொலைறீங்களா? சும்மா நயன் கேட்டுக்கிட்டு தயவு செஞ்சு என்ன தனியா விடுங்க. டேய் வாடா போலாம்.